இந்த சப்ஜெக்ட்டை படிக்காமல் உங்களால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. திஸ் இஸ் டே 10 ஆஃப் த சீரிஸ் யூபிஎஸ்சி 101. பாலிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் என்னோட ஃபேவரட்னு கூட சொல்லுவேன். ஸோ பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி என்சிஆர்டி மட்டும் படித்தா போதும். அந்த புக் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பாலிட்டியில் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு மூவ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் புக்குன்னு பார்த்தா ஆப்வியஸாக லக்ஷ்மிகாந்த் தான். நான் வந்து டிடி பாசு தான் படிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ஸ்டார்டிங்கில் எங்கள் சார் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அந்த புக்கோட ஃப்ளோ எனக்கு பழகிடுச்சு. ஸோ நான் டிடி பாசு தான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஸோ ஹியர் இஸ் யுவர் ரோட் மேப் ஃபார் பாலிட்டி. ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி படிங்க. தென் ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. தேர்ட் திங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் இல்லைனா கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் ஒவ்வொரு டாபிக் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே யூ ஹேவ் டு கோ த்ரூ த பிவைக்யூ ரிலேட்டட் டு தட் டாபிக். ஏன்னா அப்போ தான் எந்த ஆஸ்பெக்ட்டில் எவ்வளோ டெப்த்தில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். தென் ஆர்டிகல்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சார்ட்லாம் நிறைய அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி ரூமில் ஒட்டி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஆர்டிகல்ஸ் படிக்க ஷார்ட்கட்ஸ் நிமோனிக்ஸ் எல்லாமே யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட 19 டே பாலிட்டி ஸ்டடி